ஒருமுறை பூமாதேவி நாராயணரிடம், பகவானே, பூமியில் நடக்கும் அக்கிரமங்களை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, தயவு கூர்ந்து இதற்கு ஒரு முடிவை கட்டுங்கள் என்று வேண்டினார். அதற்கு நாராயணரும், சற்று பொறுமையாக இருங்கள் தேவியே என்றார். பல காலம் கழித்து பூமாதேவி, நாராயணரே, நீங்கள் சொன்னதைப் போல் பல காலமாக பொறுத்து கொண்டேன். ஆனால் முனிவர்கள் செய்யும் யாகத்தை கெடுப்பவர்கள், கொலை செய்பவர்கள், காமவெறி பிடித்தவர்கள், அடுத்தவரின் உழைப்பை திருடுபவர்கள் எல்லோரையும் சேர்த்து சுமக்கிறேனே. இவர்களை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை, இவர்களை அழிக்கும் பலமும் எனக்கு இல்லை. என்னையும் இப்பூமியில் வாழும் நல்லவர்களையும் காப்பாற்றுங்கள் என்றார். பூமாதேவியின் இந்த புலம்பல் சத்தம் அந்த பகவானுக்கும் கேட்டது. பிரம்மாவின் காதலும் விழுந்தது. ஈசனும் கொதித்து எழுந்தார். சிவனும் பிரம்மரும் மற்ற தேவர்களுடன் நாராயணரை சந்திக்க சென்றனர். ஆனால் அங்கு அவர் இல்லை. ஆனால் பிரம்மருக்கு மட்டும் ஒரு செய்தி வந்தது. பிரம்மரே, பூமாதேவியின் கவலையை விட சொல்லுங்கள். உலகில் உள்ள பாவிகளை அழிக்க நானே பூமியில் அவதரிக்கப் போகிறேன். அதற்கு முன் தேவர்கள் அனைவரும் பூலோகத்தில் உள்ள எது வம்ச குடும்பத்தில் பிறக்க வேண்டும், எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றார். அந்த செய்தியை பிரம்ம மகிழ்ச்சியுடன் பூமாதேவிக்கு செய்தி தெரிவித்தார். ஈசன் மற்றும் மற்ற தேவர்களும் பரந்தாமனின் புதிய அவதாரத்தின் செய்தியை கேட்டு மகிழ்ந்தனர்.